ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் தலம் தான் சிறுவாபுரி முருகன் டெம்பிள். இந்த தலம் பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயமாகவும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இருப்பதாக கூறப்படுகிறது. புராண கதையின்படி லவணம் குசனம் சிறுவயதில் வாழ்ந்த இடம் சிறுவர் அம்பேடு என அழைக்கப்பட்டு பின்னர் அது சிறுவாபுரி என்று மருவியதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் கருதப்படுகிறார். குறிப்பாக திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறவும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். முருகர் தனது வேலுடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் அழகிய திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஒவ்வொரு கிருத்திகை, சஷ்டி மற்றும் தைப்பூச திருவிழாக்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். நம்பிக்கையுடன் வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்ற பக்தர்களின் உறுதியான நம்பிக்கையால் சிறுவாபுரி முருகன் கோவில் இன்று தமிழ்நாட்டில் முக்கிய முருகத் தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. நான் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன். நிறைய கோவில் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே முருகர் எப்படி காட்சி அளிப்பார்னா, கம்பீரமாக முருகர் காட்சி அளிப்பார். இந்த கோவில் 6 வந்தால் மனசில் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். நான் கோவிலுக்கு வந்த டைம் ஜோராக மழை வந்தது. அந்த கோவிலோட மணி சவுண்டே முருகரே நம்மளை அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மழையில் அந்த கோபுரத்தில் பார்க்க அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, மனநிறைவாக இருக்கும். முருகன் அனைவருக்கும் கிடைக்கும்.